இந்த கோவிலுக்கு மொத்தம் வந்து 4 வழிகள் இருக்கு. ஸோ எல்லா திசைகளுக்குமே இந்த கோவிலுடைய வழிகள் இருக்கு. ஸோ இந்த கோவில்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருட்சேத்திர போர்ன்னு நம்ம ம். கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மகாபாரதத்துல. அதற்கான கல்வெட்டுகள் எல்லாமே அதுல வந்து சிலைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த குருட்சேத்திர போரே வந்து அப்படியே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அர்ஜுனர் வந்து வில் விட்டு இறக்கும் தருவாயில இருந்தது. 100 பஞ்ச பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் நடந்த போர்கள்ல யார் யார் இறந்தாங்க, என்ன மாதிரியான போர்கள் ம். வந்து நடந்தது அப்படிங்கிறத ஃபுல்லாமே அந்த கலை சிற்பங்கள்ல அவ்வளோ அழகா பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ராமாயணம். ஸோ அதுவுமே ராவணன் வந்து எப்படி சீதையை வந்து தூக்கிட்டு போனாரு, அனுமார் வந்து எந்த அளவுக்கு வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிலைகளாக பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த கோவில்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கடல்ல அமிர்தம் கடைஞ்ச நம்ம விஷ்ணு ம். பெருமாள் தெரியும் இல்லையா? ம். ஸோ அந்த ஒரு நிகழ்வுமே இதுல பொறிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப அழகா தத்ரூபமாக இருக்கும். இதுல குறிப்பா இந்த கோவிலுடைய மைய பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து விஷ்ணு சயன கோலத்துல இருக்கிற மாதிரி. அதாவது விஷ்ணு வந்து படுத்து இருக்கிற நிலையில வந்து இந்த கோவிலுடைய அமைப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய இந்த கோவிலுடைய சென்டர்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா 0 டிகிரில இருக்கும்.